அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. பர்க்கத்தான ஜும்மா நாளில் எங்களுக்கு உயிர் தந்து அதிகாலை நேரத்தில் உன்னை நினைத்து துதித்திட உன்னை வணங்கிட நல்வாய்ப்பு வழங்கிய அல்லாவே புகழ் அனைத்தும் உனக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உனது அருள்மொழியை பொழிவாயாக. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. மேலும் முஃமினான ஆண் பெண், முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் மன்னிப்பாயாக. அவர்களை செம்மைப்படுத்துவாயாக. அவர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. என் இறைவா, அவர்களிடம் அன்பை ஏற்படுத்துவாயாக. நிச்சயமாக நான் உன்னிடமே உதவி தேடுகிறேன் என் இறைவா. அந்த இதயங்களில் ஈமானையும் ஹிக்மத்தையும் உண்டாக்குவாயாக. அவர்களை உனது ரசூலின் மார்க்கத்திலே நிலையாக்கி வைப்பாயாக. நீ அவர்களுக்கு அளித்துள்ள நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்தவும், நீ அவர்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நிறைவேற்றவும் அவர்களுக்கு தௌபீக் அளிப்பாயாக. உனது பகைவர் அவர்களது பகைவர் அனைவருக்கும் எதிராக அந்த முஃமின்களுக்கு அருள் புரிவாயாக. இறைவா, நீ தூய்மையானவன், உன்னையன்றி வேறு இறைவன் இல்லை. எனது பாவங்களை மன்னிப்பாயாக. எனது செயல்களை செவ்வையாக்கி தருவாயாக. நீ நாடியோருக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றாய். நிச்சயமாக நீயே மிக மன்னிப்போனும் கருணை கொண்டவனும் ஆவாய். அதிகம் மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. தௌபா அதிகம் ஏற்றுக்கொள்பவனே, எனது தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. அதிகம் கருணை கொண்டவனே, என் மீது கருணை காட்டுவாயாக. என் ரப்பே, எனக்கு அளித்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்த எனக்கு தௌபீக் கொடுப்பாயாக. உனது இபாதத்தை அழகிய முறையில் நிறைவேற்ற எனக்கு சக்தி அளிப்பாயாக. என் நாயகனே, நல்லவை அனைத்தும் உன்னிடமே கேட்கிறேன். எனது ரப்பே, நலனை கொண்டு எனது ஆரம்பத்தை ஆக்குவாயாக. எனது நலனை கொண்டே எனது முடிவையும் ஆக்குவாயாக. தீயவற்றை விட்டு என்னை காத்து கொள்வாயாக. நீ யாரை அந்நாளில் தீயவற்றை விட்டு காத்தாயோ அவரின் மீதே நீ அருள் புரிந்தாய். அதுவே மாபெரும் வெற்றியாகும்.